வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போக மாட்டார்னு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள். ஏன்னா பிஜேபி எங்கள் கூட்டணி வேணாம், இதுக்கு மேலே கூப்பிடாதீங்கிற மாதிரி இங்கேருந்து மிதுனே சொல்லிட்டாராம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இன்றைக்கி ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போகிறாங்க. அது எந்த விதமான இம்பேக்ட் வரும், ஏன் இந்த முடிவு? ஏன்னா விஜயே போல் இவங்க ஏன் போகிறாங்க? ஏன்னா பெரும்பாலான அரசியல் கட்சிகள் புறக்கணிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி போகுது, அதிமுகவும் போகுது. அப்படிங்கும்போது ஏற்கனவே ரெண்டு பேரும் கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னு திமுக சொல்லிகிட்டு இருக்கும்போது இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஆகாதா? அவர் நினைக்கிற சிறுபான்மை வாக்குகள் கிடைக்குமா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே தந்தை பெரியார் விஷயத்தில் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வேங்கை வயல் விஷயத்தில் இன்னும் அப்படியே சரியான ஒரு 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 முடிவு எடுக்காத மாதிரி தெரியுது. என்ன காரணம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி, எடப்பாடி 2026 தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி அண்ணாமலை தான் அடுத்த தலைவருங்கிறத நம்ம தான் சொன்னோம். இப்போ வானதி அவர்களுக்கு ஏதோ புதிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்களாம். ஆனால் அண்ணாமலை தான் தலைவர். அண்ணாமலையை மாற்றினாலும் சரி, மாற்றினாலும் சரி, போகக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடியோட எண்ணம். எடப்பாடி என்ன யோசிக்கிறாரு? ஏற்கனவே இடி, அப்புறம் ஐடி கிட்டி எல்லாம் வரும், இனிமேல் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. இப்போது கூட நம்ம டெல்லியில் மிதுன் பேசின போது கூட இல்லை அப்பா கூட்டணி வேணான்ட்டார், மற்றபடி உங்களை நாங்கள் பெருசாக விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்ததாக தான் தகவல். ஏன் இதை சொல்கிறோம்னா, எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? ஒரே நேரத்தில் இப்போ பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக போனால் ஓட்டு கிடைக்கும், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை, அவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி எதிர்த்தால் எடப்பாடி தாங்குவார். கூட இருக்கவங்க அண்ணன் வேணாம், அண்ணன் பிஜேபியை பகைச்சிக்க வேணாம், பிஜேபிகிட்ட எதுவும் வச்சுக்க வேணாம். ஏன்னா பணம் கொடுக்குற வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் யாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பணத்தை எடுக்கணும்னா இன்றைக்கி பிஜேபியோட தயவு தேவை. இல்லாட்டினா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரிலாம் கொண்டு எந்த மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு. இன்றைக்கி மகாராஷ்டிரா கதை என்ன ஆச்சுன்னு தெரியும். சொல்லிக்கிட்டே போனால் நிறைய கதையை, கெஜ்ரிவால் கதை, ஹேமந்த் சோரன் கதை. அப்போ காரியம் பெருசா, வீரியம் பெருசா, கூட்டணியும் வைக்கக்கூடாது, பிஜேபியும் எதுக்கக்கூடாது. சரி, அப்போ நம்ம கேட்கலாம், என்னங்க அப்போ சிறுபான்மை வாக்குகள் எப்படிங்க வரும்? எதுத்தா தானேங்க வரும்? அவர் என்ன கணக்கு போடுவார்? இப்போதைக்கு நேரம் நமக்கு இந்த நேரம் நமக்கு எதிர்க்கிறதுக்கான நேரம் இல்லை. மோடி, பாசிச பாஜக இதெல்லாம் இந்த டைமில் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ சேதாரம் அதிகமாகிடும், அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வெயிட் பண்ணுறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு இழப்பது என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க திமுகலாம். இப்போலாம் நம்மளாம் சொல்கிறோம்ல, என்னங்க என்ன ஆளுநர் மாளிகைலாம் போகலாமா? அதாவது திமுக புறக்கணிச்சிருச்சு, சூப்பர் முடிவு, நம்ம நல்லா வரவேற்கிறோம். அதே மாதிரி எதிர்க்கட்சிகளாக புறக்கணிச்சு ஆளுநர் மாளிகைக்கு போகவே கூடாது. எடப்பாடிக்கு எங்கே சிக்கல் வருது? ஆளுநர் இந்த யூஜிசி விஷயத்தில் தப்பு பண்ணுறாரு, நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு போகிறீங்க? அப்போ கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு. திமுக எது செஞ்சாலும் எதிர்த்து செய்யணும், அதுதான் அதிமுக கொள்கை. ஆனால் போன தடவை திமுக போகும்போது நீங்களும் போனீங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சறுக்கி தான் பார்க்குறாரு. என்ன நினைக்கிறாரு? சேஃபாக இருக்கணும். ஆளுநர் மாளிகை நம்ம போகலைன்னா வேறு ஏதாவது விளைவுகள் வருமோ? ஏன்னா ஆளுநர் மாளிகையில் அதிமுக அமைச்சர்கள் மீதான கோப்பெல்லாம் நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் ஏதாவது ஓகே சொல்லிட்டா திமுக இதை வச்சே பண்ணால், சென்ட்ரலில் ஸ்டேட் ரெண்டுலேயுமே ஆட்சி இவங்க இல்லை. எப்படி கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா வாஜ்பாய்க்கு ஆதரவை வாபஸ் வாங்கும்போது எந்த பண்டார பரதேசிகளுடன் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லி பிஜேபிகிட்ட போனாரோ, இதுக்கு நிறைய பேர் பதிலே சொல்ல மாட்டுறாங்க திமுககாரங்க. கலைஞர் செஞ்சது சாதுரியன்னா இப்போ எடப்பாடி பண்ணுறது என்ன? அதுதான் நம்ம கேட்குறோம். கலைஞர் அப்படி தானே பண்ணார். நமக்கு ஹோல்டு ஒன்று வேணும், இல்லைனா ஜெயலலிதா அம்மா நம்மளை காண அடிச்சிருவாங்க. ஜெயலலிதா அம்மா நம்ம கலைஞர் அவர்களை அரெஸ்ட் பண்ணும்போது நல்லா எனக்கு தெரியும். நைட்டு முழுக்க அன்றைக்கி நான் வேலை பார்த்தேன், என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். அன்றைக்கி என்ன நடந்தது, எப்படி அந்த ஃபுட்டேஜ் வந்தது, என்ன உள்ளுக்குள்ளே யார் அந்த பின்னால் சத்தம் போட்டது, எல்லா விஷயமும் தெரியும். நான் அதை முதல் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த முதல் வீடியோ பார்த்தது நான் தான் நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அன்றைக்கி ஆட்சியில் இருந்தாங்க. மத்திய அமைச்சராக டிஆர் பாலு, முரசொலி மாறன்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு சேதாரம் இல்லாமல் தப்பிச்சாங்க. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், நிலைமை என்ன? அப்போ அதே அஸ்திரம் தானே எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? தேவையில்லாமல் கொடநாடு டெண்டர் வழக்கெல்லாம் திமுக பண்ணுது, நிறைய வழக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு படையை இறக்கி விட்டாங்கன்னா தாங்க மாட்டோம். அப்போ சேஃபாக யாராவது ஒருத்தரை தான் நம்ம ரொம்ப பகைச்சிக்கணும். ரெண்டு பேரையும் பகைச்சிட்டா நம்ம காலம் தள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம திமுக எதிர்ப்பு, சிறுபான்மை வாக்குகளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போக திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டுருக்குன்னு மக்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே பாருங்கள், கூட்டணி கட்சிகள் உடையாதுன்னு இருந்தோம். இப்போ திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நெருக்கடி. திருமாவர்களும் திமுகவே கூட்டணி வைக்கிட்டோம், எப்படி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்கிட்ட
என்ன மாதிரி கொந்தளிப்பு இருக்கணும்? என்னங்க அது, நம்பாலேயே தூக்கி போய் கைது பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, செல்வ பெருந்தகை இதில் ஏதோ தவறு இருக்குங்கிறாரு. நம்ம பேசும்போது உங்களுக்கு என்ன தெரியும், திராவிட மாடலை குறை சொல்கிறீர்களா அப்படின்னு பக்கமாக பேசக்கூடிய அவர்கள் கூட்டணி கட்சிகளான செல்வ பெருந்தகை போர்க்கொடி தூக்குறாரு, திருமாவர்கள் போர்க்கொடி தூக்குறாரு, சிபிஎம் சந்தேகம் கிளப்புறாங்க. அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகளே சந்தேகம் கிளப்புறாங்க. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து யாராவது நம்ம சொன்னோம்னா இவ்வளோ கோவம் வருவதற்கான காரணம் என்ன? நம்ம என்ன கேட்குறாங்க, ஏங்க அவர் தான் குற்றவாளி அப்படின்னு ரொம்ப பில்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க, டக்குன்னு என்ன இவ்வளோ அவசரம், டக்குன்னு வீடியோலாம் வந்துருதுன்னா அதுக்கு பதில் இல்லை திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி பிடிப்பவர்களுக்கு உண்மை புரியல நமக்கு. அது இவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். அதாவது ஒருத்தர் கருத்து சொன்னார்னா கருத்தாக மோதணும். இப்போ இன்றைக்கி திமுக அரசு அப்படிங்கிறது நம்மளும் என்ன சொல்கிறோம், ஆமாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான ஒரு பிம்பம் இல்லை, ஸ்டாலின் பிஜேபி எதுக்கிறது அளவுக்கு எடப்பாடி எதுக்குறதுன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க, எடப்பாடி பண்ணுறது தப்பு தான். விஜயும் நம்ம அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசுறதுக்கு பெருசாக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், அதையும் நம்ம தான் சொல்கிறோம். இப்படி ஆளுநர் எந்த ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னாரோ அந்த ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறாரு, அதுவும் தவறு. அவர் வேறு ஒரு கால்குலேஷனில் போகிறாரு. அதே மாதிரி ஆளுநர் அவர்களுடைய விருந்தை தாபாக்க கண்டிப்பாக புறக்கணிக்க நம்ம அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் சொன்னோம். நமக்கு தெரியல எப்படி போவார் அவர். போனால் தான் நீங்கள் பி டீம்ன்றீங்களே, அது போகவும் மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ குழந்தையா அவர். எடப்பாடிக்கு சிக்கல் இருக்குங்க, விஜய்க்கு அந்த சிக்கல் இருக்குங்க. இல்லைங்க. இப்போ நம்ம எடப்பாடிக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம்? எடப்பாடி பிஜேபி எதுக்க முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. விஜய் எதுக்குறார், பிரச்சனை இருக்கான்னா அவருக்கும் இடி சிபிஐலாம் வரலாம். ஆனால் என்னென்னா அவருக்கு ரிஸ்க்கு கம்மி, இது வேறு ரிஸ்க்கு, அவருது வேறு ரிஸ்க்கு. அவரை கை வச்சிங்கன்னா வேறு மாதிரி பிரச்சனை போயிடும். இப்போ வேங்கை வயல்லேருந்து பரந்தூர்லேருந்து விஜயை பார்த்து பயப்படலன்னு திமுககாரங்க சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு விஜய் பற்றியான செய்திகள் இவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது? இப்போ என்ன விஷயம், தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் பெரியாரை திட்டினது சரியா தப்பா? ஏன்னா சீமான் அவர்களும் திமுக 2 பேரும் சண்டை போடணும், வேறு எந்த எதிர்கட்சியுமே இருக்கக்கூடாது. இது ஒரு ப்ரீ பிளான். அதேமாதிரி ஆளுநர் அவர்களும் ஸ்டாலினும் சண்டை போடுவாங்க, வேறு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. ஆனால் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிஜேபியும் உங்களுக்கு உதவி பண்ணும், ஆளுநர் மூலியமாக உங்களுக்கு உதவி தான் பண்ணுது. ஆளுநருக்கு வரைக்கும் உங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆனால் ஆளுநரும் உங்களுக்கு மோதல் ஒன்றும் புரியல. ஆளுநர் நீங்களும் நல்லா பேசிக்குவோம் கேட்டால் அதெல்லாம் நாங்களாம் கரெக்டாக தான் அங்கே பேசிக்குவோம், பட் எங்களுக்குள்ளெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக தான் ஆளுநரை எதிர்ப்போம். அதான பற்றி தெளிவாக ஏற்கனவே கேட்டோம். முதல் வருஷம் ஆளுநர் மாளிகைக்கு போனீங்க, 2வது வருஷம் போகல. 2வது வருஷம் போகலங்கிறதுக்கு இது வரைக்கும் ஏன் பதில் இல்லை. 3வது வருஷம் போனீங்கல்ல, அதுக்கு என்ன பதில்னா ஆளுநர் மேலே மரியாதை. இப்போ போகல, ஆளுநர் மேலே மரியாதை இல்லை. முதல் வருஷம் மரியாதை, 2வது வருஷம் மரியாதை இல்லை, 3வது வருஷம் மரியாதை வந்துச்சு, 4வது வருஷம் மரியாதை இல்லை. இது எந்த விதமான அரசியல் நமக்கு புரியல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடிக்கு சங்கடங்கள் இருக்கானா 1000 சங்கடங்கள் இருக்குது. கட்சியில் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இருக்கா, அதையும் தாண்டி நடத்திட்டு இருக்கார். ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு எதிரான கட்சி ஒரு அதிமுக தான், வாக்கு வங்கி உள்ள கட்சி அதிமுக தான். வேறு யாரை நம்ம தேட முடியும்? இன்றைக்கி திமுக திராவிட மாடல் எதிர்த்து வேறு யாராவது ஒருத்தர் வருவார்னா யார் வருவா? விஜய் நம்ம சொன்னால் ஒரு கட்டமைப்பு வரல, என்ன இன்னுமே எப்படி அவர் வரப்போகிறாருன்னு தெரியல. கிரவுண்டில் இறங்கினா எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கும், அவர் இருக்கும்னு நினைக்கிறாரு, அது எப்படி போகும்னு தெரில. ஆனால் ஏற்கனவே ஆதரவை நிரூபித்த கட்சி அதிமுக இன்றைக்கே தடுமாறிட்டு இருக்குது. பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை கழட்டி விட்டுட்டு நல்ல யோசனை பாருங்கள். சிறுபான்மை மக்கள் வாங்க ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோம் சொன்னதுக்கு பிறகும் எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வைக்கலையே. அப்படிங்கும்போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பார்வை ஏன் எடப்பாடி மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ போன தடவை பாருங்கள், நான் இந்த மாதிரி கூட்டணி வைக்கலைங்க, இந்த தடவையும் சொல்கிறோம் கூட்டணி இல்லைங்க. 2026 கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். கடைசி 6 மாதத்தில் எதிர்பார்த்து நம்ம உண்மையிலே நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்தால்தான் சிறுபான்மை மக்கள் எடப்பாடி பக்கம் திரும்புவார்கள், செய்வார்னு நம்ம நினைக்கிறோம். அதையும் தாண்டி இப்போ ஆதவர்ஜினா வராரு, இதெல்லாம் நிறைய நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம். எங்கள் கடைசி நேரத்தில் விஜய், நம்ம எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் கூட்டணி போவாங்க. திமுக கூட்டணியில் இருக்க வேல்முருகன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவரும் வந்துடுவார். இப்போ அவர்கள் என்ன, திமுகக்கு என்ன பலம்? அவங்களுக்கு சிபிஎம் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கட்டுங்க, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படிங்க ஆகும்? மக்கள் போட்டுருவாங்களா? பட்டியலின மக்கள், தலித் மக்கள் திமுக ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன் செல்வ பெருந்தகை எப்பயுமே மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னாரு செல்வ பெருந்தகை, திடீர்னு என்ன அப்படியே மாறுபாடு? இல்லை ஏதோ சந்தேகம் இருக்கிறது, ஏன் சொல்கிறீங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு நெருக்கடி, ஏன்னா பயங்கரமான நெருக்கடி, பயத்தில் தான் இருக்காங்க. ஆனால் வெளிக்காட்டிக்கிறது இல்லை. என்னென்னா யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே அடிக்கிறது. அதாவது யாராவது ஒருத்தர் திமுக எதிராக பேசுனா, நீ எவ்வளோ பணம் வாங்கினா உன்னை பற்றி தெரியுமான்னு அடித்தா அவங்க பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாரையும் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தானேங்க பேச வரோம். அதனால் எவ்வளவோ பார்த்துட்டோம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடுநிலையாக பேசுவோம், மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். உண்மையான திமுக காரர்கள் கூட மனசாட்சின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம்.
தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இன்றைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தாங்க நம்பர் 1. எதிரில் ஆள் இல்லை. எதிரில் ஆள் இல்லாத திமுகவுக்கே நல்லது இல்லைங்க. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரில. பிஜேபி வரக்கூடாதுன்னு மட்டும் திமுகவை ஓங்கி பிடிப்பதில் நமக்கு விருப்பமில்லை. நடுநிலையான மக்கள் இதை உணர்வார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.